இந்த படம் ஒரு காமெடி படமா, இல்ல காஜி படமா, இல்ல காண்டமேடா? ஃபுல்லா குஜிலி மஸ்தாவே இருக்கு. இந்த 90களில் வர வேண்டிய கதைக்களத்தை உப்பை எடுத்து கதகளி பண்ணி இருந்திருக்காங்க. ஹீரோ காதலிச்சு கல்யாணம் பண்ற முர்னால் தாக்கூரை எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஹீரோ ஆசைப்பட, மனைவியோ இல்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி அவன் ஆசையா பக்கத்துல வரப்ப இவ்வளோ நொடிக்கு நொடி காண்டத்தை தூக்கி காட்டிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் கோர்ட்டுக்கு போய், எப்பா நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணேப்பா அப்படிங்க. சரி போ அப்படின்னு இவரும் லண்டன் போகிறாப்புல. அங்கே பூஜா ஹெட்டே கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அவங்கள இவர் ஏற்கனவே தண்ணியில் விழுந்தவங்களை காப்பாற்றி லிப்லாக்லாம் பண்ணி வேற ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்க மாட்டேங்குது. பூஜா இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாப்புல. அவர் தான் ஜிம்மி ஷெர்கில். அவர் ஒரு பழைய இந்த டான் மாதிரி தோளில் துண்டை போட்டு கையில் துப்பாக்கி வச்சு சுற்றிட்டு இருக்கிறாப்புல. ஏதாவது தப்பு நடந்தது தோட்டா தொலைச்சிருவோம் நெஞ்ச அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மிரட்டுருவாப்புல. இது வாலிப வயசு தானே அப்படின்னு படத்துடைய டைட்டில் மாதிரி பூஜா கிட்ட கூட சுத்தினேன் அப்படின்னு சுத்த ஆரம்பிக்கிற ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. கதவை தட்டுற அதிகாலையிலேயே மூடோட கிளம்புற நம்ம ஹீரோ டக்குன்னு கதவை திறந்தா பழைய பொண்டாட்டி, ஏய் நீ யாரு அப்படின்னு கேட்டா, டேய் நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னா, சூப்பர் யார் அவன் வீட்டுக்காரன் அப்படின்னு கேட்க, அவ்வளோ கடுப்பாய் நீதாண்டா அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து பூஜா வீட்டுக்கு போனா அவங்களோ, எப்பா நானும் கன்சீவா தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்போ நடந்தது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். கட்டின மனைவியும் கன்சீவா இருக்காப்ல, கட்டப்புற மனைவியும் கன்சீவா இருக்காப்ல. இப்போ எப்படி காமெடி கலாட்டாவோட சமாளிக்கிறாப்ல. அவர் கூடவே ஒரு நண்பர் மனிஷ் பால் வேண்டா இருப்பா அவரையும் கூட வச்சுக்கிட்டு, இவர் தான் அவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம தமிழ்ல நிறைய பார்த்துருந்துருப்போம். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும், இவர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சமாளித்து எமோஷனலாக சென்டிமெண்ட்டாக ஆகி ரெண்டு பேரும், சரிப்பா பரவாயில்லப்பா நீயே இந்த 2 குழந்தைங்க அப்பாவா இரு, நாங்கள் 2 பேருமே உனக்கு ஒய்ஃபாக இருக்கிறோம். அப்புறம் என்ன 5 ஐட்டம் சாங்கை பார்த்த சந்தோஷத்தில் 6வது ஒரு சாங் டைட்டில் கார்ட்லேயும் போடுறாங்க. அதையும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட வேண்டியது தான். ஸோ இது ஓடிடியில் நிச்சயமாக வரும். அது தமிழ் டப்பிங்கோட வருதா இல்லையாங்கிறது தெரியல. இருந்தாலும் அந்த படம் வரப்போ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேட்டர் பக்கம்லாம் போயிடாதீங்க, அப்புறம் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.